பிரைஸ் தி லார்ட். சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான நேரத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். கிருபையாய் நம்மை நடத்துகிறார். நாம் எல்லாருக்கும் ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். நம்மை விசாரிக்கிறார், அன்றாட தேவைகளை சந்திக்கிறார், ஆகாரம் தருகிறார். மாம்ச தேகம் உள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வேத வசனம் சொல்கிறது. இந்த காலை நேரத்தில் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்டதான வேத பகுதி மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 42வது வசனம். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பசியை அறிந்தவராய் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நாம் சாப்பிடுகிறோம், நம்முடைய பசியை அடக்குகிறோம். கர்த்தர் நம்மை ஆச்சரியமாக நடத்துகிறார். நீங்கள் உணவுக்காக கவலைப்பட வேண்டாம். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், காகங்களை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை பூட்டுகிறார். ஆம், நம்முடைய கர்த்தர் மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலிருந்து ஊழியம் செய்த நாட்களில் தம்முடைய உபதேசத்தை கேட்க வந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் மனதுருகினார். அப்போது அவர்களுக்கு போஜனம் கொடுத்து அனுப்ப வேண்டும் என்று ஆண்டவர் அங்கே சீஷர்களுக்கு கட்டளையிட்டார் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை, உபதேசங்களை அவர்கள் கேட்டார்கள். அப்படியாக அந்த வார்த்தைகளை அவர்கள் கேட்டு அவ்விதமாக காணப்பட்டு அந்த மீட்டிங் முடிந்த உடனே அவர்கள் கிளம்பும்போது இயேசு சொன்னார், அவர்களுக்கு போஜனம் கொடுக்க வேண்டும். சீஷர்களுக்கு அது ஒருவே குழப்பமாய் அமைந்தது. வனாந்திரத்தில் எங்கே போஜனம் கிடைக்கும்? 200 பணத்துக்கு அதிகமாக ஆகும். நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்று இயேசு சொன்னார். அப்போது ஒரு சிறு பையன் 5 அப்பங்களும் 2 மீன்களும் கொண்டு வந்தான். அதை வாங்கி இயேசுவினிடத்திலே கொடுத்தார்கள். இயேசு அந்த அப்பங்களை ஆசீர்வதித்து 50 பேராய் புல்வெளியிலே உட்கார வைத்து அவர்களுக்கு பரிமாறும்படி சொன்னார். அப்படி அந்த 5 அப்பங்களும் ஆசீர்வதிக்கப்பட்ட உடனே அவைகள் பெருகினது. 5000 பேருக்கும் அதிகமான பேர் சாப்பிட்டார்கள். மீதியான துணிக்கைகளும் எடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். எவ்வளவு விசேஷமான காரியம்! எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 47ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, எகிப்து தேசத்திலும் சுற்றியுள்ள தேசம் எங்கும் பஞ்சம் உண்டாயிருந்த போது 7 ஆண்டுகள் பஞ்சம் இருந்தது. அந்த நாட்களிலே யோசேப்பு தன் தகப்பனையும் தன் சகோதரரையும் தன் தகப்பனுடைய குடும்பத்தார் அனைவரையும் அவரவர்கள் குடும்பத்திற்கு தக்கதாய் ஆகாரம் கொடுத்து ஆதரித்து வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரவர் குடும்பத்துக்கு தக்கதாக தன் தகப்பனையும் தன் சகோதரரையும் தன் தகப்பனுடைய குடும்பத்தார் அனைவரையும் அவரவர் குடும்பத்திற்கு தக்கதாய் ஆகாரம் கொடுத்து ஆதரித்து வந்தான். தேசமெல்லாம் பஞ்சமாயிருந்த போது யோசேப்பு ஆகாரம் கொடுத்தான். வேதவசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 111:5ஆம் வசனத்திலே, தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார், தமது உடன்படிக்கையை என்றென்றைக்கும் நினைப்பார். ஆம், தேவனுக்கு பயந்தவர்களுக்கு, தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று வனாந்திரத்தில் இறங்கி வந்தவர்களுக்கு தூதர்கள் சாப்பிடுகிற அப்பத்தை கொடுத்து அவர்கள் பசியை மாற்றினார். இந்த நாளிலும் கூட நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்கு, நம்முடைய பசியை நீக்குவதற்கு, நம்மையும் திருப்திப்படுத்துவதற்கு இந்த ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். அவரை விசுவாசிப்போம், சொந்தமாக்குவோம், அவருடைய அன்பிலே நிலைத்திருப்போம். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற ஆண்டவர். நீர் எங்களுக்கு போதுமானவர். உடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எந்த ஒரு குறைவும் இல்லாமல் காத்துக்கொள். சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லப்பட்டபடி எவ்விதமான குறைவும் இல்லாமல் உடைய பிள்ளைகளை பாதுகாத்து வழிநடத்தும் ஆசீர்வதியும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ.